Hi viewers, welcome to my channel. Today நாம SBOல உள்ள மார்க்கெட்டிங் பிளான்ஸ் பற்றி பார்க்கலாம். This video sponsored by Buymotiv shopping app. About Usல SBOல உள்ள business concept and mission பற்றி போட்டிருக்காங்க. இது என்னென்னு நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் இதில் 3 பிளான் வேரியன்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ், செகண்ட் ஒன் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர், தேர்ட் ஒன் வந்து மார்க்கெட்டிங் அசோசியேட். இதை பற்றி ஒன்று டீட்டெயில்ஸாக நம்ம பின்னாடி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ். இதில் நம்ம பே பண்ணி ஜாயின் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இது ஃப்ரீ பிளான் தான். இதில் நம்ம டெய்லியும் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். தட் மீன்ஸ் 7 டேயும் நம்ம டாஸ்க் பண்ணணும். டாஸ்க் லிமிட் வந்து 1 டாஸ்க் தான் பண்ண முடியும். அதுக்கு நம்ம வந்து 5 rupees ஏர்ன் பண்ணிக்கலாம். தட் மீன்ஸ் பர் மந்த்துக்கு வந்து 150 rupees நம்மளுக்கு கிடைக்கும். இல்லை டாஸ்க்குன்னா என்ன ஜாப்னா எஸ்பிஓவில் நம்மளுக்கு ஒரு இமேஜ் கொடுத்து அதை பற்றின கண்டென்ட் கொடுப்பாங்க. அதை நம்ம சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டில் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணிவிட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எஸ்பி வெப்சைட்டில் அப்லோட் பண்ணணும். நம்ம ரீடீம் எப்போ பண்ணலாம்னா நம்மளோட வேலட் பேலன்ஸ் 500 and above வந்தோன்னே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வித்ட்ரா கொடுத்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். பர் மந்த்துக்கு 150 மேலே ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மார்க்கெட் எக்ஸிக்யூட்டிவ்லேருந்து நெக்ஸ்ட் லெவல் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கு நம்ம அப்கிரேட் ஆகிக்கலாம். நெக்ஸ்ட்டு பிளான் என்னென்னா இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர். இது வந்து ஃப்ரீ பிளான் கிடையாது. இதுக்கு நம்ம வந்து டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் எஜுகேஸ்ட்டுங்கிற கோர்ஸ் வந்து 5999க்கு நம்ம பை பண்ணணும். பை பண்ணிட்டோம்னா நம்ம இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து இதில் நம்ம டெய்லியும் டாஸ்க் பண்ணுற மாதிரி இருக்கும். 7 days டாஸ்க்கு. இப்போ டாஸ்க்கு நம்மளுக்கு 50 rupees கிடைக்கும். டாஸ்க் லிமிட் எப்படின்னா பர் டேக்கு 1 டாஸ்க் தான் பண்ண முடியும். பர் மந்த்துக்கு 1500 rupees ஏர்ன் பண்ணலாம். இதுலேயும் சேம் ஜாப் தான். என்ன டிஃப்ரெண்ட்னா மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவில் பர் டேக்கு 5 rupees தான் ஏர்ன் பண்ண முடியும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸும் கண்டென்ட்டும் கொடுப்பாங்க. ஸோ இண்டிவிஜுவல் மார்க்கெட்னால் அதுக்கு தகுந்த மாதிரி இமேஜஸும் கண்டென்ட்டும் இருக்கும். இதில் ரீடீம் எப்போ பண்ணலான்னா நம்மளோட வேலட் பேலன்ஸ் ₹1500 வந்ததும் பேங்க் அக்கௌண்ட் வித்ட்ரா கொடுத்து டைரெக்டாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பிளான் மார்க்கெட்டிங் அசோசியேட். இதுக்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் என்ன டிஃப்ரெண்ட்னா 1 person ரெஃபர் பண்ணுறோம். அவங்க எஜுகேஷனில் 5999 rupeesக்கு கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணி இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் ஆகிட்டாங்கன்னா நம்மளுக்கு ரெஃபரல் இன்கம்மாக 1000 rupees நம்ம வாலெட்டில் ஆட் ஆகிடும். அந்த ரெஃபரல் இன்கம்மை வித்தின் 24 ஹவர்ஸ்லேயே நம்ம வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட்னா அதே பர்சன் வந்து வேறு எதுவும் ரீபர்ச்சேஸ் பண்ணாங்கன்னா அதுக்கும் நம்மளுக்கு 500 rupees வாலெட்டில் ஆட் ஆகும். அதையும் வித்ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல் லிமிட் வந்து 40 ரெஃபரல்ஸ் தான் கொடுக்க முடியும். நெக்ஸ்ட் என்ன பெனிஃபிட்னா அந்த ரெஃபரல் வந்து ஆக்டிவாக இருந்து டெய்லியும் டாஸ்க் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா பர் டேக்கு வந்து 50 rupees அவங்க ஏர்ன் பண்ணாங்கன்னா அதில் இருந்து 20% வந்து நம்மளுக்கு கிடைக்கும். தென் ஒரு யூசர் வந்து 10 சக்ஸஸ்ஃபுல் கன்வர்ஷன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்கன்னா அவங்க வந்து டெய்லியும் 1500 rupees வந்து ஏர்ன் பண்ணலாம் பர் டாஸ்க்குக்கு. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல் அமௌண்ட் வந்து 10,000 rupees கிடைக்கும். இன்ட்ரோ கமிஷன் ₹3000 கிடைக்கும். டோட்டல் ஏர்னிங்ஸ் வந்து 14,500 rupees அவங்க ஏர்ன் பண்ணலாம். ரீடீம் எப்போ பண்ணலாம்னா நம்மளோட வேலட் பேலன்ஸ் 1500 rupees ரீச் ஆனதும் வித்ட்ரா கொடுத்து எடுத்துக்கலாம். அட்லாஸ்ட் 3 பிளானோட சம்மரி என்னென்னு சொல்கிறேன். 3 பிளான்லேயும் டெய்லி டாஸ்க் இன்கம் கிடைக்கும். மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கு 5 rupees, இண்டிவிஜுவல் மார்க்கெட்டர் அண்ட் மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு வந்து 50 rupees பர் டேக்கு ஏர்ன் பண்ணலாம். நெக்ஸ்ட் ரெஃபரல் இன்கம் வந்து 1000 rupees 3 பிளான்லேயும் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ரெஃபரல் லிமிட் வந்து 40 ரெஃபரல்ஸ் தான் இருக்கும். இதில் வந்து இன்ட்ரோ இன்கம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் அண்ட் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டுக்கும் இருக்காது. மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மட்டும் இன்ட்ரோ இன்கம் வந்து 20% கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து அதே மாதிரி ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் வந்து மார்க்கெட்டிங் எக்ஸிக்யூட்டிவ்க்கும் இண்டிவிஜுவல் மார்க்கெட்டருக்கும் இருக்காது. மார்க்கெட்டிங் அசோசியேட்டுக்கு மட்டும் ரீபர்ச்சேஸ் ரெஃபரல் இன்கம் இருக்குது. இது எஸ்பிஓ சோஷியல் மீடியா பேஜ்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன். கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதில் இன்னும் டீட்டெயில்ஸாக எல்லாமே சொல்லியிருப்பாங்க. Thank you.
வாட்சிங்.